केशार्किवंशकलनिशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्नरन्तगुरुवर्य श्रुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमाहम् प्रपद्ये ஸ்ரீசைலேத்யாதிப்ரணதோஸ்மி நித்யம். அடியோங்களுக்கு தத்துவ புருஷார்த்தங்கள் சதா அறிய வேண்டியது. தத்துவம் 3, ஹிதம் 3, புருஷார்த்தம் 3. தத்துவமேது சிறுசித் விசிஷ்டனான ஈஸ்வரன். சுவாதீன திருவரி சேதன ஸ்வரூப ஸ்திரித் பிரவൃத்தி பேதம் கத்தித்திரயத்தில் ஆரம்பிக்கிறார். அதுதான் பரம்பொருள். அறியறதுக்கு விஷயம் என்ன? 3 ரகசியம். இது எங்க யாரு சொல்றா? சமாஷ்டேன காலத்துக்குள்ளே சமாஷ்டேன ஆச்சாரியர் சிஷ்யனுக்கு சொல்லும்படியான பஞ்சசம்ஸ்காரத்துக்குள்ளே மந்திரம் உபதேசம் சொல்லுகிறார். இதனால் என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னு ஆச்சாரிய அனுக்கிரகம், ஆழ்வார்கள் அனுக்கிரகம், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்கு அடிப்படை. இத்தனை விஷயம் நமக்கு திரைப்போகுது. அதான் சூழ்ந்து நெருந்துருக்கோம். என்ன அடிப்படை அப்படின்னா, எம்பெருமான் உபய லிங்க விசிஷ்டன், உபய விபூதி விசிஷ்டன். ஃபர்ஸ்ட் லெசன். உபயலிங்க விசிஷ்டன் அப்படின்னா எம்பெருமானுக்கு சகல கல்யாண குணாத்மகத்துவம் என்கிறபடியான எல்லா குணங்களுடன் கூடினவனாயும் ஹேயப்பிரதபடன் அப்படின்னு ஹேய குண ரஹிதனாயும் சர்வ கல்யாண குணங்கள் சகிதனாயும். இது 2 உபயலிங்கம். இதை பற்றியே ஒரு பாடமாக வச்சு ஸ்ரீபாஷ்யத்துக்குள்ள குணோபசம்ஹார பாடத்துக்கு முன்னால் சொல்றார். ஆகையினாலே அடியோகங்களுக்கு எம்பெருமானுக்கு 2 விபூதி அறிய வேண்டியது. ஒரு விபூதி 1/4 மடங்கு. அதுக்கு என்ன பேரு? லீலா விபூதி. அதுபடி சொல்றேன் அப்படின்னா, பாதோ ஓஸ்ய விஸ்வாபூதானி கிருபாபஸ்யா அமிர்தன் திவி. ஓஹோ, இந்த விபூதியிலே 1/4 மடங்கு லீலா விபூதி. இன்பம் விளையாட்டுடையானே வெத்தேரும் வந்தரதனை அப்படின்னு யோகவத்து கிரீடா கைவல்யம் என்று கைவல்யத்துக்காக கிரீடைக்காக எம்பெருமான் லீலா விபூதி உபயோகிக்கின்ற நித்தியாத்மாக்களையும் முக்தாத்மாக்களையும் காக்குமையல்வினன் கண்ணபெருமான் மாதிரி அவளுக்காக நித்திய விபூதியை வைத்து இருக்கிறான். நித்திய விபூதி இருக்கிறவா நமக்கு அண்ணன் தம்பிகள் மாதிரி. அந்த மாதிரி தான் பாட்டம். அப்படி என்ன எம்பெருமானுக்கு 2 விபூதி இருக்கிறவாளும் வேணும். அது 3 மடங்கு, இது 1/4 மடங்கு. அடியோங்கள் பத்தாத்மாக்கள். அடியோங்கள் மேல போம்படியில் போகிறதுக்காக, ஆத்மோத்தாரத்துக்காக எம்பெருமான் கருளுக்காக இந்த வழி சொல்லி வச்சிருக்கான். யாரு அனுபவிக்கணும்? ஆழ்வார் வசனங்களையும் ஆச்சாரிய வசனங்களையும் அனுபவிக்கணும். அதுக்குதான் வார்த்தா மாலை என்று பூர்வாச்சாரிய கிரந்தத்தை எடுத்து நேற்றைய தினம் 5 வார்த்தை சொன்னேன். இதெல்லாம் புது மாதிரி இருக்குது. ஆனா சொல்ல ரொம்பவும் சுலலிதமாக இருக்கும் விஷயம். இது பூர்வாச்சாரியால் சொன்ன வார்த்தையானாலே இதே டெக்ஸ்ட் சிஷ்யாளுக்கு சாயத்தில் சொல்லின விஷயங்கள். இப்ப இன்றைய தினம் 6ஆம் வார்த்தை. சத்வ ரஜஸ் தமசுக்களாகிற 3 குணங்களும் ஓரொன்றும் 3 வகையாயிருக்கும். பிரகிருதிக்கு 3 தத்துவம், 3 குணங்கள். ஏதது? சத்வரஜஸ் தமசுக்கள். எதுல வருது? அச்சித்தத்துல வருது. சரி, அந்த பிரகிருதி 3 வகையாக இருக்கும். தாமசம், தாமச ராஜசம், தாமச சாத்விகம். ராஜச தாமசம், ராஜச ராஜசம், ராஜச சாத்விகம்.
சாத்விக தாமசம், சாத்விக ராஜசம், சாத்விக சாத்விகம் மூட மும்முருவண்ணர் ஒன்னையும் ஒரு குணத்தோடு சேர்த்து என்று. இதில் தாமச தாமசம் நித்திரையை பிரவர்த்திப்பிக்கும். தாமச பிரவர்த்தி எப்படின்னா எப்போதான் தூங்கிண்டே இருவான், அது தாமச தாமசம். தாமச ராஜசம் சோகத்தை பிரவர்த்திப்பிக்கும், அழுகின்றே இருவான். தாமச சாத்விகம் பரஹிம்சையிலே பிரவர்த்திப்பிக்கும், இதத்தால் தொந்தரவு என்றது. அப்புறம் ராஜச தாமசம் விஷயாந்தரங்களிலே மூட்டும். அது என்ன சொல்ற? விஷயாந்தரங்கள் சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் என்னும் 5 பிராகிருத்த விஷயங்கள். ராஜசம் காமிய கர்மங்களிலே மூட்டும், அலத்தை உபதேசம் பண்ணும்படியான காரியத்திலே மூட்டும். ராஜச சாத் அப்புறம் ராஜசம் காமிய கர்மங்களிலே மூட்டும். அவர் ராஜச சாத்விகம் பகவத் ஸ்தோத்திரத்திலே பிரவர்த்திப்பிக்கும். சாத்விக தாமசம் பகவன் மந்திரங்களிலே பிரவர்த்திப்பிக்கும். சாத்விக ராஜசம் பிரகிருத்தியாத்ம விவேகங்களிலே பிரவர்த்திப்பிக்கும். சாத்விக சாத்விகம் பகவத் சாட்சா்காரத்திலே பிரவர்த்திப்பிக்கும். பகவத் சாட்சா்காரத்துக்கு வேண்டும்படியான கிருபை, கைங்கரியம், பக்தி எல்லாவற்றையும் உண்டாக்கும். சாத்விகனுக்கு சூப்பர்லேட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், அத 3 ஒன்பது பண்ண. இதுல பிரவர்த்திப்பிக்கும், உண்டாக்கும் அல்லது மூட்டம். விஷயாந்தரங்கள் சப்தஸ்பர்ஷரூபரசகந்தங்கள் என்று சொன்னார். பிரகிருத்தியாத்ம விவேகம், பிரகிருதி காரியமான தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது என்று அறிகை. இது சுலபமாயிருக்கு, விவரணம் அத்தனை இல்லை. அடுத்து 7வது வார்த்தை. தத்தத்திரயத்துக்கும், தத்தத்திரயம் வேறு சித்தத்துவம், அஜித்தத்துவம், ஈஸ்வரத்துவம். தத்தத்திரயத்துக்கும் ஸ்வரூபமும் ஸ்வரூப நிரூபக தர்மமும் நிரூபித ஸ்வரூப விசேஷணமும் வியாபாரமும் என்று 4 பிரகாரம் இருக்கும். 4 3 12 அப்படின்னு 4 into 3. இதில் ஈஸ்வரஸ்வரூபம் ஒன்றுக்கும் பார்க்க வேண்டியது. ஈஸ்வரஸ்வரூபம் சத்தியமாய், ஞானமாய், அனந்தமாய், ஆனந்தமாய், அமலமாய் இருக்கும். ஏறு ஈஸ்வரஸ்வரூபம். ஸ்வரூப நிரூபக தர்மம், சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் ஆகிய இவை அட்ஜெக்டிவ்ஸ். நிரூபித ஸ்வரூப விசேஷனம் ஞானசக்தியாதி சமஸ்த கல்யாண குணங்களும் குணவத் விசேஷனமுமாய் குணப்பிரகாசகமுமான திவ்யமங்கள விக்கிரகங்களும். இப்படி நிரூபிதமான வஸ்து தம்பதியாயிருக்கும் அப்படின்னு ஒரு மிதனமே உத்தேசம் என்கிறது இல்லையா. இத்தம் இத்தம்பதிக்கு உபய விபூதியில் உள்ள சேதனர்களும் சரீரத்தையா சேஷமாயிருக்கும். வியாபாரமாவது பிசினஸ் தன்னுடைய ஆனந்தத்துக்காய் பூக்கு வீடாக பண்ணும் சகலரக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள். அவளுக்கு லீலை, கிரீடவத்து லோகவத்து கிரீடா கைவல்யம், மோட்சப்பிரதத்துவமும், அப்புறம்
மோட்சப்பிரதத்துவமும் இப்படி சர்வதா சமானாதின் சமானாதிசயத்தை உடைத்தாயிருந்துள்ள தம்பதிகளை அந்யோன்யம் அதிசயக்காரக்க சொல்லுகைக்கு ஹேது ஸ்ரீயப்பரித்வம் விஷ்ணுபத்னித்வம் ஆகிற இவத்தாலே எம்பெருமானிற்காட்டில் பிராட்டிக்கு அதிக வியாபாரம் அதிகார சம்பத்தியும் புருஷகாரத்துவமும் எம்பெருமானுக்கு அதிக வியாபாரம் தண்டதரத்துவமும் உபாயத்துவமும் சேத்தன இது எம்பெருமான பத்தி ஈஸ்வர விஷயத்துல இதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றார் அப்படின்னா அதே மாதிரி சேத்தனஸ்வரூபம் கித்து சத்தியமாய் ஞானமாய் ஆனந்தமாய் அமலமாய் அணுவாயிருக்கும் ஸ்வரூப நிரூபக தர்மம் சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் அணுத்துவம் ஆகியவை நிரூபித ஸ்வரூப விசேஷனம் சரீர சேஷத்துவமும் அனந்த ஞானாதி குணங்களும் வியாபாரம் அனுபவஜனித பிரீத்திகாரத கைங்கரியம். அடுத்தது அச்சித் ஸ்வரூபம் மூன்று வெளிப்பட்டிருக்கும். அதாவது அப்ராக்கிருத்தம், பிராகிருத்தம் காலம் என்று. இதில் அப்ராக்கிருத ஸ்வரூபம் ஞானம், ஸ்வரூப நிரூபக தர்மம் ஞானத்துவம், நிரூபித ஸ்வரூப விசேஷனம் சரீரவத் சேஷத்துவம், வியாபாரம் இச்சானுகுண பரிணாமம். பிராகிருதஸ்வரூபம் ஜடம், ஸ்வரூப நிரூபக தர்மம் ஜடத்துவம், நிரூபித ஸ்வரூப விசேஷனம் சரீரவத் சேஷத்துவமும் குணத்திரியத்துவமும் சரத பரிணாமித்துவமும். வியாபாரம் பத்தச்சேதனுக்கு ஸ்வஸ்வரூப பரஸ்வரூபங்களை மறைக்கை. காலத்துக்கு ஸ்வரூபம் விபுவாய் ஜடமாயிருக்கும். ஸ்வரூப நிரூபக தர்மம் விபுத்வ ஜடத்வங்கள், நிரூபித ஸ்வரூப விசேஷனம் சரீரவத் சேஷத்துவமும் கலாகாஷ்டாதியான பரிணாமமும். வியாபாரம் சிருஷ்டியாதிகளுக்கு உபகரணமாயிருக்கும். இது மூலம், இதுக்கு வியாக்கியானம். இப்போ ஸ்வரூபம் என்றால் என்ன என்ன சொல்றார்? தத்தத்திரியத்துக்கும் நொந்தனுக்கும் 4 சொல்றார். 3 × 4 12. என்னது? ஸ்வரூபம், ஸ்வரூப நிரூபக தர்மமும் நிரூபித ஸ்வரூப விசேஷனமும் வியாபாரமும். இப்போ ஒன்று சொல்றார். ஸ்வரூபம் குணம் கிரியை முதலானவத்துக்கு ஆஷ்டயமாஞ்சிருப்பது. ஸ்வரூப நிரூபக தர்மம் என்றால் கடத்துக்கு கடத்துவம் குடமாஞ்சிருக்கும் தன்மை போலே ஸ்வரூபத்தை நிரூபித்து தரும் தன்மை. நிரூபித ஸ்வரூப விசேஷனம் ஸ்வரூப நிரூபக தர்மத்தால் நிரூபிக்கப்பட்ட ஸ்வரூபத்தில் உள்ள மற்ற தன்மைகள், இதர தன்மைகள். வியாபாரம் கிரியைகள் அல்லது செயல்கள். அந்த வேர்டு மீனிங் சொல்றார். இப்போ எடுத்துன்னு வர என்ன சொல்றார்? ஈஸ்வரஸ்வரூபம் 5, சத்தியஜானம் அனந்தம் ஆனந்தம் அமலத்துவமாயிருக்கும் அப்படின்றார். அமலமாய் அதில் சத்தியத்துவம் விகாரமற்றதாயிருக்கை, ஞானத்துவம் தானே பிரகாசிப்பதாயிருக்கை, அனந்தத்துவம் தோஷத்தாலும் தேசத்தாலும் காலத்தாலும் வஸ்துவாலும் அளவுபடாததாயிருக்கை. தேசத்தால் அளவுபடாமையாவது எல்லா தேசத்திலும் இருக்கை,
காலத்தால் அளவுபடாமையாவது எல்லா காலத்திலும் இருக்கை. வஸ்துவால் அளவுபடாமையாவது எல்லா வஸ்துக்களும் இவனே என்று சொல்லலாம்படி அனைத்துக்கும் அந்தரியாமையாய் பிரகாரியாய் இருக்கை. எல்லா பொருள்களை காட்டிலும் சிறந்தவனாயிருக்கை என்றுமாம். ஆனந்தத்துவம் அனுகூல ஞானமாயிருக்கை. அமலத்துவம் தாழ்ந்த குணங்களை அத்திருக்கை ஆகிற அகிலேய பிரத்யேகத்துவம். குணவத் விசேஷனம் குணங்களைப் போலே விட்டு பிரியாமதிருப்பவை. குணப்பிரகாசகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கிற ரீதியில் குணங்களை வெளிப்படுத்துகை. மோட்சப்பிரதத்துவம் சம்சாரிகளுக்கு முக்தி அளிக்கும் தத்துவமாயிருக்கை. சர்வதா சாமானாதிகரண்யத்தை விடைத்தாயிருத்துள்ள தம்பதிகள் ஞானம் ஆனந்தம் முதலானவற்றில் அத்தியந்த சாமியத்தையும் ஜெகத்காரணத்துவம் மோட்ச பிரதானம் முதலியவற்றில் சேர்ந்து தன்மைக்கும் பெருமையையும் உடைய பெருமாளும் பெரியவராட்டியாருமான தம்பதிகள் அந்யோன்யம் அதிசயித்தக்கராக சொல்லுகை. ஒருவருக்குள் பொறுமை மற்றொருவராலே என்று ஒருவருக்குள்ள பெருமை மற்றொருவராலே என்று சொல்லுகை. அதிகார சம்பத்தி ஜீவனுக்கு எம்பெருமானை ஆශ්‍රயிக்க தகுதியை ஏற்படுத்துவது. புருஷகாரத்துவம் எம்பெருமானுக்கு ஜீவனின் மேலுள்ள சீத்தத்தை ஆற்றி ஜீவன் விரும்பும் பலனை அளிக்கும்படி செய்கை. தண்டகரத்துவம் ஜீவன் செய்த பாபங்களை கண்டு சீறி அவற்றுக்கு தக்க தண்டனைகளை அளிப்பவனாயிருக்கை. கோபம் என்பதையே அறியார் விராட்டிக்கு இது பொருந்தாதாகையாலே இது எம்பெருமானுக்கு அதிக வியாபாரமாக சொல்லப்பட்டது. உபாயத்துவம் மோக்ஷோபாயத்துவம், அதாவது அனைவருக்கும் மோட்ச பலனை அளிப்பவனாகவும் பிரபந்தருக்கு பலகாரணமாகவும் இருக்கை. இது பரபிரம்மத்துக்கே உரிய பெருமையாகையாலும் மோட்சத்தை அளிக்கும்படி புருஷகாரம் செய்யும் பிராட்டிக்கு சிபாரசு புருஷகாரம் அப்படின்னா மோட்ச பலனை அளிக்கையாகிற உபாயத்துவம் பொருந்தாதாகையாலும் இது எம்பெருமானுக்கு அதிக வியாபாரம் எனப்பட்டது. ஷரீரவத் சேஷத்துவம் பத்னி புத்திரர் வீடு நிலம் பணம் முதலியானவை சுவாமிக்கு வெறும் சேஷமாஞ்சிருப்பது போலல்லாமல் ஜீவனுக்கு அவன் சரீரம் போலே எம்பெருமானுக்கு அவனுடைய சரீரமான ஜீவஸ்வரூபமும் அத்தியந்த பரதந்திரமாயிருக்கும் என்று கருத்து. அனுபவிக்கிற பிரீதிகார கைங்கரியம் எம்பெருமானை ஜீவன் அனுபவிப்பதால் உண்டான ஆனந்தத்தால் தூண்டப்பட்டு பணிபுரிகை. அப்ராக்கிருத்தம் சுத்தசத்வ திரவியம், பிராக்கிருத்தம் மிஷ்ட சத்துவம் ரஜஸ்தமசுக்களோடு கலந்த சத்துவம் உடைய பிரகிருதியும் அதன் காரியங்களும். காலம் சத்வரஜஸ்தமோ குணங்கள் மூன்றும் இல்லாத சத்வசூன்யம் எனப்படும் காலதத்துவம். ஞானத்துவம் ஸ்வயம் பிரகாசகமாய் தானே பிரகாசிப்பதாயிருக்கை. ஞானத்துவம் கஸ்யசித் பிரகாசத்துவம் என்றும் கொள்ளலாம். இச்சானுகுண பரிணாமம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தை ஒட்டி விகாரமடைகை. சரத பரிணாமித்துவம் எப்போதும் விகாரத்தை அடைவதாயிருக்கை. விபுத்துவம் எங்கும் வியாபித்திருக்கை. கலாகாஷ்டாதி காலத்தின் அவயவங்கள் அதுக்கு விளக்கம்.
இஷ்டபரத்துக்கு விளக்கம் சொல்லி 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றார். இருக்கு 3 தத்துவத்துக்கும். அடுத்தது 8ஆம் வார்த்தை ஆத்மாவினுடைய தர்மங்களின் ஸ்வரூபம். ஸ்வரூப நிரூபக தர்மமும் நிரூபித ஸ்வரூப விசேஷணமும் வியாபாரமும் லட்சணமும் திரவியத்துவம் ஆகிற பிரகாரங்களை உடைத்தாயிருக்கும். இதில் ஸ்வரூபம் சத்தியமாய் ஞானமாய் ஆனந்தமாய் அமலமாயிருக்கும். ஸ்வரூப நிரூபக தர்மம் கேரக்டரிஸ்டிக்ஸ் சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் ஆகியவை. நிரூபித ஸ்வரூப விசேஷணம் ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசத்துவம், தனக்குத்தானே பிரகாசிக்கிறது. அதாவது தன்னை தானே அறிந்து கொண்டிருக்கை. அறிகிற கர்த்தாவும் தானேயாய், அறிவிக்கிற ஞானமும் தானேயாய், அறியப்படுகிற ஞேயமும் தானேயாயிருக்கை. இப்படி தன்னைத்தானே அறிந்து கொண்டிருக்கிற அறிவுதான் அகம் என்றிருக்கும். இதம் என்றிராது. இதம் என்றிருக்கில் அப்போது விதிரிக்த விஷயத்தில் தரிசனம் உண்டாம். அப்போது ஞேயமாக தன்னை அறியமாட்டான். அத்தாலே ஞேயமாகிற அறிவும் இல்லையாம். ஞேயமாகிற அறிவு இல்லாமையாலே ஞாத்திருத்தம் இல்லையாம். இவை இல்லாமையாலே ஞானாஸ்திரயத்துவம் இல்லையாம். ஞானாஸ்திரயத்துவம் இல்லாமையாலே ஞான ஹானி பிறக்கும். இப்படி ஆகையாலே தன்னைத்தானே அறிகிற அறிவு அகமர்த்தத்துக்கு விஷயம் என்றாயிற்று. நிரூபித ஸ்வரூப விசேஷணம். அடுத்தது அனந்த ஞானாதி குணங்கள். வியாபாரம் அபரிச்சின்னமான ஸ்வரூப அனந்தானுபவம். லட்சணம் அணுத்துவம் திரவியத்துவம் குணானாம் ஆஷ்டயத்துவம். தர்மத்துக்கு ஸ்வரூபம் சத்தியமாய் ஞானமாய் அனந்தமாய் ஆனந்தமாய் அமரமாயிருக்கும். ஸ்வரூப நிரூப தர்மம் சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமரத்துவம் ஆகியவை. நிரூபித ஸ்வரூப விசேஷணம் பரஸ்மை ஸ்வயம் பிரகாசமுமாய் பரஸ்மை விஷய பிரகாசகமுமாயிருக்கை. இத்தால் தன்னையும் வெதிரிக்தங்களையும் அறியாது என்பதாயிற்று. நிரூபித ஸ்வரூப விசேஷனம் கிரியா விசேஷங்கள். வியாபாரம் ஆத்மாவுக்கு அவிச்சின்னமான ஆனந்தத்தை விளைக்கை. லட்சணம் விபுத்துவம் திரவியத்துவம் கிரியா குணங்களுக்கு ஆஷ்டயமாயிருக்கை. ஆகா ஸ்வரூபம் ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமாயிருக்கும். ஸ்வபாவம் பரஸ்மை ஸ்வயம் பிரகாசமானமாய் பரஸ்மை விஷய பிரகாசகமாயிருக்கும். அப்ராக்கிருத்த அச்சித்து பரஸ்மை ஸ்வயம் பிரகாசம். பிராகிருத்த அச்சித் விகாரமான கடபடாரிகள் அந்யாதீன பிரகாசம். அதாவது பரஸ்மை பரப்பிரகாசமாயிருக்கும். ஸ்வரூபத்துக்கு ஸ்வபாவத்தில் வாசி ஸ்வஸ்மை ஆகியும் விஷய பிரகாசகத்துவம் இல்லாமையும். ஸ்வபாவத்துக்கு ஸ்வரூபத்தில் வாசி பரஸ்மையும் விஷய பிரகாசத்துவமும். கட்டாதிகளின் வாசி ஸ்வஸ்மை ஸ்வயமாகி கட்டாதிக்கு ஸ்வரூபத்தில் வாசி பரஸ்மையும் பரப்பிரகாசமும். ஸ்வபாவத்தில் வாசி பரப்பிரகாசமாகியும் விஷய பிரகாசகத்துவம் இல்லாமையும். ஸ்வரூபானுபவத்தில் ஸ்வரூபத்திலே உத்கர்ஷம். சவ்வதிரிக்தானு அனுபவத்தில்
സ്വഭാവത്തിലെ ഉത്കർഷം. ധർമ്മങ്ങളിലുடைய கூட்டரவில் ஸ்வரூபம் விசேஷமாயிருக்கும். ஸ்வரூப நிரூபக தர்மம் சேஷத்துவம், நிரூபித ஸ்வரூப விசேஷனம் சேஷத்துவ லாபம். இத்தலை கண்டுக்கே அத்தலைக்கே ஆளிருக்கை. நிரூபித ஸ்வரூப விசேஷனம் கைங்கரியைக ரசத்துவம். வியாபாரம் அவனுகுப்பு கண்டு தான் முகக்கை. லட்சணம் அனஞ்ஞானகத்துவம், அதாவது தத் பிரகாரம் என்றிருக்கை. திரவியத்துவம் கைங்கரியமாகிற குணத்துக்கு ஆஷ்டயமாயிருக்கை. ஞானத்துவமும் ஸ்வயம் பிரகாசத்துவமும் தர்மங்களுக்கு சாதாரணம். தர்மத்துக்கு விஷயத்துவம் ஏத்தம், தர்மிக்கு பிரத்யக்துவம் ஏத்தம். ஞானத்துவமாவது கஸ்யச்சித் பிரகாசத்துவம், அதாவது தன்னுடைய ஆகவுமாம் பிறருடைய ஆகவுமாம் விவகார அனுகுண்யத்தை பண்ணுகை. தன்னை விஷீகரிப்பதில் ஞானானந்தத்தை அபேட்சியாதே தானே பிரகாசிக்கை ஸ்வயம் பிரகாசமாவது. தர்மத்துக்கு விஷயத்துவமாவது தன்னை ஒழிந்தொன்றை காட்டுவது. தர்மிக்கு பிரத்யக்துவம் ஆவது ஸ்வஸ்மை பாசமானத்துவம், அதாவது தனக்கே தோத்துகை, அதாவது தன் பிரகாசத்துக்கு தானே பலியாஞ்சிருக்கை என்றபடி. ஏதேனும் ஒரு வஸ்துவுக்கு பலி என்கிற சாமானிய ஆகாரத்தை தன் பிரகாசத்துக்கு பலி என்று விசேஷித்தவாறே பிரத்யக்துவமாம். தர்மத்துக்கு இவ்விசேஷம் இல்லாத சாமான்யமும் இத்தோடே வியாப்தமான சேதனத்துவம் இல்லை. தர்மிகள் இரண்டும் ஸ்வயம் பிரகாசங்களாயிருந்தாலும் நித்தியத்வாதி தர்ம விசேஷ விசிஷ்டங்களாகியாலே ஞானானந்தர வேத்தியங்களாம். தர்மபூத ஞானம் ஞானானந்த வேத்தியமாம் போது பிரசரண பேதத்தாலே ஞானானந்தாவிய பேதமாம். ஞானானந்தர வியபதேசம் சம்சாரிகளுக்கு ஸ்வரூபபோக்கியதை பரதந்திரா அச்சேதனத்துவம். சககாரி காரணம் அநாதியான ஆஜ்ஞாதிலங்கனமாகிற அபராதம். பிரதான காரணம் ஈஸ்வரந்திரிய நிரங்குஷ சுவாதந்திரியம். பரமப்பிராப்தியமான கைங்கரியத்துக்கு ஸ்வரூபயோக்கியத்தை சேஷத்வே சதி சேதனத்துவம். சககாரி காரணம் பக்தி பிரபத்திகளாகிற அனுகூல வித்திகள். பிரதான காரணம் ஈஸ்வரந்திரிய சகஜ காருண்யம். இது பெரிய வார்த்தையாச்சு, இதுக்கும் வியாக்கியானம் இருக்கு. என்ன சொல்றார்? 7வது வார்த்தை, 8வது. ஆத்மானுடைய தர்மங்களின் ஸ்வரூபம் சொல்றார். ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசத்துவம் என்ன சொல்றார்? எடுக்கச்சே ஸ்வரூப நிரூப தர்மமும், நிரூபக தர்மம் 1, நிரூபித ஸ்வரூப விசேஷனமும் 2, வியாபாரம் 3, லட்சணம் 4, திரவியத்துவம் 5, பிரகாரம் 2க்குன்னு சொல்றார். இதுக்கு தர்மிக்கு 5, தர்மங்களுக்கு 5. அதுல என்ன சொல்றார்? 1 ஸ்வரூபம் ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசத்துவம் என்ன சொல்றார்? சத்தியமாய் ஞானமாய்
ஆனந்தமாய் அமரமாயிருக்கும் ஸ்வரூப நிரூபக தர்மம் சத்தியத்துவம், ஞானத்துவம், ஆனந்தத்துவம், அமரத்துவம் ஆகிற இவை. நிரூபித ஸ்வரூப விசேஷணம் ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசத்துவம் அப்படின்னு என்ன? தனக்குத்தானே பிரகாசிக்கும் பிரத்யக்காயிருக்கை, அதாவது தன்னை தானே அறிந்து கொண்டிருக்கை. அறிகிற கர்த்தாவும் தானேயாய், அறிவிக்கிற ஞானமும் தானேயாய், அறிவிக்கப்படுகிற ஞேயமும் தானேயாயிருக்கை. அபரிச்சின்னமான ஸ்வரூப ஆனந்தானுபவம், தன் ஆத்மஸ்வரூபத்தில் உள்ள அளவற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கை. குணானாம் ஆஷ்டயத்துவம், ஞானம் முதலான குணங்களுக்கு இருப்பிடமாயிருக்கை. ஆத்மஸ்வரூபம் அணுவாகியாலும் தர்மபூத ஞானம் விபுவாகியாலும் அதற்கு இல்லாத அனந்தத்துவம் இதற்கு சொல்லப்படுகிறது. பரஸ்மை ஸ்வயம் பிரகாசம், பிறருக்கு தானே பிரகாசிப்பது. பரஸ்மை விஷய பிரகாசம், தர்மமாகிற தன்னை உடைய தர்மிக்கு மற்ற விஷயங்களை பிரகாசிப்பிக்க செய்வது. அறியாது, தனக்காக அறியாது, அவிச்சின்னமானா இடைவிடாதா. அப்ராக்கிருத்த அச்சித்து பரஸ்மை ஸ்வயம் பிரகாசம் நித்திய விபூதி திரவியம், ஈஸ்வரனுக்கு நித்தியமுக்தர்களுக்கும் தானே பிரகாசிப்பது. பரஸ்மை பரப்பிரகாஷ் பரப்பிரகாசமாயிருக்கும் சேதனருக்கு தர்மபூத ஞானத்தாலே பிரகாசிப்பிக்கப்படுவதாயிருக்கும் ஸ்வரூபத்துக்கு சுவாவத்தில் வாசி, சுவாவத்துக்கு ஸ்வரூபத்தில் வாசி சேதனஸ்வரூபம் தனக்கு பிரகாசிப்பது. தர்மபூத ஞானம் தனக்கு பிரகாசியாமல் பிறர்க்கே பிரகாசிப்பது. தர்மபூத ஞானம் தர்மியான சேதனனுக்கு விஷயங்களை பிரகாசிக்க தேவராயிருக்கும். தர்மி மாத்திரத்துக்கு விஷயங்களை பிரகாசிக்க செய்யும் பெருமையில்லை என்று கருத்து. கட்டாரிகளில் வாசி, கட்டாரிகளுக்கு ஸ்வரூபத்தில் வாசி கட்டம் முதலான பராக் திரவியங்களை காட்டிலும் பிரத்யக்கான சேத்தன ஸ்வரூபத்துக்குள்ள சிறப்பு தனக்குத்தானே பிரகாசிப்பதாயிருக்கை. அந்த சேதன ஸ்வரூபத்தை காட்டிலும் கட்டம் முதலானவற்றுக்குள்ள வேறுபாடு பிரிதொன்றாலே தர்மபூத ஞானத்தாலே பிறர்க்கே பிரகாசிப்பதாயிருக்கு. சுபாவத்தில் வாசி கடம் முதலானவற்றுக்கு தர்மபூத ஞானத்தை காட்டிலும் வேறுபாடு. ஆகையினால 9ஆம் வார்த்தை, சேத்தனன் ஒன்றை நினைக்கும் போது ஈஸ்வரன் திருவுள்ளத்திலே 6 பிரகாரமான நினைவை கூடின போது ஆயித்து நிலைக்கலாவது. ஒன்னு நினைச்சா எம்பெருமான் சப்தமன் தெய்வ சிந்தனம் அப்படின்றார், 6 நரகம் அப்படின்றார். இங்கே அவை எல்லை அவையவை என்னெனில் கர்த்திருத்வம், காரயித்திருத்வம், உதாசீனத்துவம், அனுமந்திருத்வம், சககாரித்வம், பலப்பிரதத்துவம் ஆகிற இவை. ஒன்னா சொல்றார். என்ன ஒரு காரியமானதுன்னா நினைக்கும் போது ஈஸ்வரன் திருவிள்ளத்திலே 6 பிரகாரமான நினைவை கூடின போராய்த்து நினைக்கலாவது. கர்த்திருவமாவது தான் முதல் நினைக்கை, முதல் நான் நினைக்கணும். காரியத்திற்குமாவது அந்நினைவு இவனை நினைப்பிக்கை. உதாசீனத்துவமாவது நினைப்பிக்கும் இடத்தில்
கர்மவடியாக நினைப்பிக்கை. அனுமந்தருத்துவம் ஆவது இவன் நினைக்குமிடத்தில் விலக்க வல்லனாயிருக்கச் செய்தே விலக்காதொழிகை. சககாரித்துவமாவது சேத்தனன் ஈஸ்வரனை உடைய ஒரு பிரவிற்த்தி நிவிற்த்தி க்ஷமதன்றிக்கே இருக்கை. பலப்பிரதத்துவமாவது இவை இத்தனையும் இவன் பண்ணின கர்மத்தினுடைய பலமாய் இருக்கை. இது மூலம். வியாக்கியானம் என்ன சொல்றது? ஒரு காரியம் பண்ணா 6 விஷயம் எம்பெருமான் நினைக்கணும் அப்படின்றார். என்ன? உதாசீனத்துவமாவது நினைப்பிக்கை. இது சில ஆச்சாரியர்களுக்கு திருவிள்ளம். வைஷம்மி நைர்கண்டங்கள் என்ற பக்ஷபாதமும் கருணையின்மையும் தனக்கு ஏற்படாமலிருக்கா எம்பெருமான் சேத்தனுடைய முதல் முயற்சியில் அவனுக்கு சுவாதந்திரியம் அளித்து தான் உதாசீனாயிருக்கிறான் என்பது கடாரூரம்மாள் முதலான பல ஆச்சாரியர்களுடைய திருவிள்ளம். ஆதௌ ஈஸ்வரதத்தைவா ஈஸ்வரதத்தைவ என்று தொடங்கும் தத்துவசார ஸ்லோகம் பராயத்தார்கள ஸ்துதி சுதப்பிரகாசிகையும் காண்பது. பராயத்தார்கள் 2, 3, 6. அனுமந்தருத்துவம் ஆவது விலக்காதொழுகை. 2வது தொடங்கியுள்ள சேத்தன முயற்சிகள் ஈஸ்வரனுக்கு அனுமந்தருத்துவம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இது ஸ்ரீபிரகாசிகாச்சாரியர் திருவிள்ளம். புண்ணிய கர்மங்கள் விஷயத்திலேயே 2வது தொடங்கியுள்ள முயற்சிகளில் அனுமந்தருத்துவம் உள்ளது. பாபகாரிய விஷயத்தில் முதல் முயற்சியோடு மற்ற முயற்சியோடு பாஷிகிறார் எம்பெருமான் உதாசீலனாகவே இருக்கிறான் என்பது பாதிகேசரி அடைமான ஜியர் சுவாமி திருவிள்ளம். மாமனிகள் தத்தத்திரை வியாக்கியானத்தில் இப்பட்சத்தையே ஆதரித்த. ஆகையினாலே அறிய வேண்டியதென்னால் சேத்தன் ஒன்று நினைக்கும் போது ஈஸ்வரன் திருவிள்ளத்திலே 6 பிரகாரமான நினைவு கூட புகழாகும். ஆயிற்று நினைக்கலாவது நினைக்கவே முடியாது. நான் வந்து சென்ற எம்பெருமான் 6க்கு கட்டுறான். சப்தம் தெய்வ சிந்தனம் உண்டது. 62. 10ஆம் வார்த்தை திருவதியில் ஜீர் அருளி செய்யும் வார்த்தை. அகங்காரம் ஆகிறது ஒரு செண்டாளன். மமத்தை ஆகிறது அச்செண்டாளனுக்கு பாரியை. ராகத்வேஷங்களாகிறனா இவர்களுடைய பிரஜைகள். இவ்வகங்காரம் ஒன்றையும் கொல்ல இவை இத்தனையும் நசிக்கும். எங்கனே எண்ணில் பதிவிரத்தையாகையாலே பாரியை அனுமரணம் பண்ணும். முலை கொடுப்பார் இல்லாமையாலே சிசுக்கள் நாக்கு வெத்து நசிக்கும். இதொரு வார்த்தை. இது என்ன சொல்றது? இது வார்த்தை அகங்காரமாகிறது ஒரு செண்டாளன். மமத்தையாகிறது அச்செண்டாளனுடைய பாரியை. மமத்தை என்ன? மமத்தையாகிறது பாரியை. அகங்காரத்தை ஒட்டி மமத்தை விலகியாலே மமத்தையே அகங்காரத்துக்கு பரதந்தரியான பாரியை என்கிறார். ராகத்வேஷங்களாகிறன பிரஜைகள் அகங்கார மமக்கார மமத்தைகளினால் ராகத்வேஷங்களாகிற பிராகிருத்த விஷயங்களில் விருப்பு வெறுப்புகள் உண்டாகியாலே மமத்தை அகங்கார மமக்காரர்கள் குழந்தைகளார் என்றார். பரிவிரத்தையாகியாலே அகங்காரம் இராமல் மமத்தை இராதாகியாலே அனுமரணம் பண்ணும். அகங்காரத்தோடு கூடவே மமத்தை நசிக்கும். சிசுக்கள் ராகத்வேஷங்கள். அடுத்த வார்த்தை 10ஆம் வார்த்தை எழுதிய அஸ்மங்கிரதம் ஆரம்பம் கிரீஷேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம்
வந்தே குருபரம்பராம்.